இப்போ இந்த வெபினார்ல ஆக்சுவலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ப்ராடக்ட் டிசைன் அண்ட் கேட் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெபினாரோட டைட்டில். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் எதை பத்தி அப்படின்னா, நம்ம ஒரு புது ப்ராடக்ட் டெவலப் பண்றோம். இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு புது கான்செப்ட் இல்லை ஒரு புது ஐடியாலஜி இல்லை ஒரு புது மிஷினை நம்ம வந்து வடிவமைக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்றத பத்தி ரொம்ப இன்டெப்தா இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் மை இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் மதன். நான் இங்கே வந்து ப்ரொஃபினா டெக்னாலஜிஸ்ல மாஸ்டர் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ எம் ஆல்சோ ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 3 to 4 இயர்ஸாக இருக்கேன். So I have gained some of the knowledge in very depth concepts in industry, especially in automotive industry. Okay. So I have been worked in various industries before. Like நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு ட்ரோன் டிசைன் கான்செப்ட்லாம் ஒர்க். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்றது இட் இஸ் அன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி லொக்கேட்டட் இன் சென்னை. ஸோ அங்கே தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ கம்ப்ளீட்டட் my diploma in automobile engineering and I have done my engineering at mechanical engineering. Okay then. So this is all about myself and நான் கடைசியா அதை பத்தி நான் சொல்றேன். Then let's get into the session. Okay. So நான் பேசுறது எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்கு இல்லையா? So is that better to communicate in English or else if anyone want to request in Tamil, I can communicate in Tamil. ஸோ நான் தமிழ்ல இந்த செஷனை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதற்கான கான்செப்ட்ஸ் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸும் நான் அப்போ தான் ஈஸியாக கடத்த முடியும். ஸோ இன்கேஸ் தமிழில் பேசுறது யாராவது காம்ப்ளிகேட்டட் இருக்குங்களா? Is there anyone couldn't able to understand Tamil? Okay then. ஸோ நான் தமிழே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம ப்ராடக்ட் டிசைன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஸோ எதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியா இல்லை ஒரு கான்செப்டை நம்ம ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க்கிங் மாடலாக நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஈவன் இட் இஸ் கோயிங் டு பி அ மேனுஃபேக்சர்ட் மாஸ் ப்ரொடக்ஷன். அப்போ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம டெவலப் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட எனி கான்செப்டா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எடுத்தோடனே நம்ம போயிட்டு ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட முடியாது. ஒரு புது வெஹிக்கிள், ஒரு எலக்ட்ரிக் பைக்கோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் காரோட கான்செப்டோ நான் புதுசாக யோசிச்சிருக்கேன். இவன் ஒரு புது டெக்னிக்கை வச்சு இந்த ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணலாம், ஒரு புது மெத்தடாலஜி நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அப்படியே இதுக்கு எக்ஸிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி வச்சு ஒரு ப்ராடக்டை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னா அதை நான் டெவலப் பண்றது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ எடுத்தோடனையும் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணிட முடியாது. அப்போ இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அந்த வேரியஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஓகே தென். ஸோ ப்ராடக்ட் அப்படின்றது எவ்ரிதிங் இஸ் மீன் பை அ ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ நாட் ஒன்லி ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம பொதுவாக கேள்விப்படுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம். லைக் மொபைல் ஃபோன் இஸ் அ ப்ராடக்ட், ஹெட்ஃபோன்ஸ் இஸ் அ ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அதிகமாக இண்டஸ்ட்ரி மெக்கானிக்கல் ஓரியன்டாக டிசைன் ஃபேக்டோரியல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் இல்லை ஒரு மிஷினு இல்லை ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மெட்டாலிக் காம்பனன்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ஸாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் அப்படின்றது மெயின்டாக வரும். சரிங்களா? ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய நம்ம டிசைன் ப்ராசஸில் டிசைன் என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். காம்பனன்ட், ப்ராடக்ட் அண்ட் பார்ட் அப்படின்னு ஒரு 3 வேர்டை யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 3மே வேற வேற. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வைஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்னா என்ன, பார்ட்னா என்ன, ஒரு காம்பனன்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி 3ம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேர்டா இருந்தாலும் இது 3க்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் அப்படின்றது சொல்றது ஃபுல் ஃபிளெஜ்டா டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஒரு பொருள் இல்லை ஒரு மிஷின். இதை தான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காம்பனன்ட் அப்படின்றது இட் இஸ் அ சப் அசம்பிளி. அப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துக்கிறோம், ஒரு கார் இருக்கு அப்படின்னா அந்த காரை கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய அந்த கார் கம்ப்ளீட் ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கக்கூடிய ரன்னிங் காரை நம்ம வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த கார்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேஜர் பார்ட்ஸ் இருக்கும். முக்கியமா மேஜரா இருக்கக்கூடிய ஒரு மிஷின் இருக்கும். லைக் இன்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஜின்ங்கிறது ஒரே ஒரு சாலிட் பீஸ் கிடையாது. இட் இஸ் பண்டல் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா? அப்போ நிறைய பார்ட்ஸ் இருக்கும். பிஸ்டன் இருக்கும், கனெக்டிங் ராட் இருக்கும், சிலிண்டர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அப்போ இது வந்து ஒரு ஒரு சின்ன செட் ஆஃப் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. கார் இட் செல்ஃப் இஸ் பிகஸ்ட் அசம்பிளி. இதுதான் நம்ம ப்ராடக்ட் சொல்றோம். ஆனா அதுக்குள்ள செட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்ட் ஆஃப் த வெஹிக்கிள் அப்படின்றது நம்மளோட இன்ஜின். அப்போ அதை வந்து நம்ம காம்பனன்ட் அப்படின்னு மீன் பண்ணுவோம். அதுவே பார்ட் அப்படின்னு சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சாலிடா இருந்ததுன்னா அது பார்ட்.
ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்ஸா இருக்கு அப்படின்னா அது பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வேர்டை நம்ம இந்த ஸ்லைட்ஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் அந்த 3க்கான ஒரு இடம். ஓகே தென். ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். ஓகே, அப்போ நம்ம புதுசா ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். அதை நான் எப்படி டெவலப் பண்றது அப்படின்றது. இல்லைன்னா ஒரு புது மிஷினரியோ இல்லை ஒரு புது புது கான்செப்டையோ நான் வந்து கொண்டு வர போறேன். ஒரு ஃபிளையிங் பைக்கையோ இல்லை ஒரு ஃபிளையிங் காரையோ இல்லை ஒரு புது விதமான டெக்னாலஜிக்கல் எவல்யூஷனரையே நான் கொண்டு வர போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸை நான் ஆஸ் அ டிசைன் இன்ஜினியரா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். யூஸ்வலி ஆஸ் அன் இன்ஜினியராகவே நம்ம இந்த ஒரு ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் இட் இன்வால்வ்ஸ் 5 வேரியஸ் ஸ்டெப்ஸ். சரிங்களா? ஸோ இது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டுவலைசிங் அப்படின்ற ஒரு ஸ்டெப், தென் பிசிக்கல் ப்ரோட்டோடைப்பிங், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் இல்லை டிஜிட்டல் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், தென் சிமுலேட்டிங் அண்ட் டெஸ்டிங், ஃபைனலாக மேனுஃபேக்சரிங் அல்லது ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்றது சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை பத்தி நம்ம என்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்டுவலைசிங் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ கான்செப்டுவலைசிங் அப்படின்றது இஸ் நத்திங் பட் டெவலப்பிங் ஏ ப்ரீ ஸ்கெட்ச்டு டயக்ராம். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்தோடனே ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியாவை நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம போயிட்டு டைரக்டா கேட் மாடலிங் பண்ணிடணும். மாடலிங் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ ஈவன் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும், ஒரு எவ்வளவு பெரிய ஒரு காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு ஏரோ ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, நம்ம எடுத்த இடத்துல போயிட்டு கேட் மாடலிங் பண்ண மாட்டோம், இல்ல டைரக்டா டீடைலிங் பண்ண மாட்டோம். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ பிளானிங் இல்ல இந்த ஒரு கான்செப்டுவலைசிங் அப்படின்ற ஒரு மேஜர் ஸ்டெப். சரிங்களா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா நமக்கு பிசிக்கல் ப்ராடக்டா வரும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இமேஜினரி கண்டென்ட். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்ச மாதிரியே தான் ஃபைனல் ப்ராடக்ட் வரும்னு சொல்ல முடியாது. டியூ டு சம் மேனுஃபேக்சரிங் கம்ப்ளெக்சிட்டியா இருக்கலாம், இல்லை ஒரு அட்வான்டேஜஸ்க்காக இதுல இருந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். பட் இனிஷியலா நம்ம ஒரு ப்ரீ ஸ்கெட்சிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டுவலைசிங் அப்படின்றது. ஒரு ஐடியாவை நம்ம கிட்ட மைண்ட்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம எப்படி நம்ம ஒரிஜினலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிசிக்கலா கொண்டு வரக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரீ ஸ்கெட்சிங் வரைவாங்க. இந்த இதை வந்து பென்சில் ஸ்கெட்சிங் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து டிஜிட்டல் ஸ்கெட்சிங்கும் நம்ம பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் ஸ்கெட்சிங் நிறைய வேரிய சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரஃபான ஒரு ஸ்கெட்சை வந்து வரையலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிசைன் இன்ஜினியர் அப்படின்னா கேட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம டிசைன் இன்ஜினியர் அப்படின்றது கிடையாது. ஒரு புது ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ்ல இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் எல்லாம் பண்றாங்க. இவங்களும் டிசைன் இன்ஜினியர் தான். நிறைய ஓஎம் கம்பெனிஸ்ல இதுக்கான பொசிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்றது என்னென்ன, அதாவது இந்த ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினோட ப்ராசஸ் என்ன, நம்ம இன்புட்டா என்ன கொடுக்குறோம், என்ன ப்ராசஸ் நடக்கும், என்ன அவுட்புட்டா கிடைக்கும் அப்படின்றத ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம அதை கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து மைண்ட் மேப்பிங் அண்ட் ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த மாதிரி அதோட டெக்னிக் அண்ட் ப்ராசஸை வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு தியரியா நம்ம ரெடி பண்ணுவோம் அதை. ஸோ இதுதான் அந்த கான்செப்டுவலைசிங் அப்படின்ற இதோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ். சரிங்களா? ஒரு புது ப்ராடக்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டுவல் ஸ்டேஜஸ். தென் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ப்ரோட்டோடைப்பிங் இல்லை ஹேண்ட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்பவும் பாருங்க, நம்ம டேரக்டா எடுத்தோடனே மாடலிங் பண்ணல. அதுக்கு முன்னால நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் யோசிச்சோம். அந்த கான்செப்டையே வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ரோட்டோடைப்பை செய்யறோம். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டோடைப்பிங் வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். நான் வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் செக்டார்ல இல்லை ஒரு மெக்கானிக்கல் செக்டார்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிளே ஸ்கல்பிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ கிளே ஸ்கல்பிங் இந்த ஒரு மெத்தடை வச்சுதான் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவங்களோட வெஹிக்கிள்ஸை டெவலப் பண்றாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஒரு டாப் அண்ட் ரேஸ் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளே ஸ்கல்பிங் அப்படின்ற ஒரு மெத்தட்ல தான் டெவலப் பண்றாங்க. சரிங்களா? இது ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்ளீட் ஒரு பெரிய ஒரு கிளே எடுத்துப்பாங்க, ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளே மாடலை செய்வாங்க. சரிங்களா? ஃபுல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் தான். இதுல வந்து ஒரு டிசைன் இன்வால்வ் ஆகாது, ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகாது. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஹேண்ட் ஸ்கல்பிங் மூலியமா மட்டுமே அந்த என்டையர் மாடலை ஒரு கிளேல செய்வாங்க. களிமண் வச்சு கம்ப்ளீட்டா அந்த காரை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட்ஸ் அதோட டிசைன் நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஸோ இல்லைன்னா திரும்பவும் அதை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேசஸ்ல அதை டெவலப் பண்ணி அது ஒரு கான்செப்ட் வைஸ் எனக்கு இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளே ஸ்கல்பிங் அப்படின்றது. இது மோஸ்ட்லி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த ஒரு கிளே மாடல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா இருக்காது. ஈவன் இந்த நான் இமேஜ்ல கட்டியிருக்க அளவுக்கு இவ்வளோ பெருசா இருக்காது, சின்னதா இருக்கும். ஒரு கையில தூக்கிட்டு போற மாதிரி சின்ன ஒரு மாடல். அந்த ஒரு லுக் மட்டும் நமக்கு கிடைச்சா ஒரு பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேலிங். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாடலா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபைனலைஸ் தான் மேனுஃபேக்சர். இப்போ கிளே ஸ்கல்பிங் அப்படின்ற ஒரு மெத்தட். இதை தான் நம்ம பிசிக்கல் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கல, இல்லை டேரக்டா போயிட்டு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டேஜ்.
அதே மாதிரி ஃபோம் கார்ட்போர்ட் மாடலிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதை மோஸ்ட்லி ஆட்டோமோட்டிவ்காக பண்றது இல்லை. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு புது டெவலப்மெண்ட் சிட்டி, ஒரு ஒரு டெக் சிட்டி வந்து புதுசா ஒரு இடத்துல பில்ட் ஆக போகுது, ஒரு நிறைய பில்டிங்ஸ் இருக்க போகுது, அதுல வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு கம்ப்ளீட் சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதான ஒரு ப்ரீ மாடல் கேட்பாங்க, ஒரு சின்ன ஸ்கேல் மாடல் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு கார்ட்போர்ட்ஸ் வச்சு சின்ன சின்ன பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கம்ப்ளீட் சிட்டி அந்த பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வச்சு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ரோட்டோடைப்பை சின்னதா செய்வாங்க. ஒரு பெரிய சிட்டி இருக்கு, அந்த ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அந்த பெரிய பில்டிங்கோட ஒரு மாடலை ரொம்ப சின்னதா ஒரு ஸ்கேல் பண்ணி அதை ரொம்ப சின்னதா வச்சிருக்கோம். அப்ப இதை வந்து கார்ட்போர்டு வச்சு நம்ம செய்யலாம். இல்லை வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம அதை செய்யலாம். பிளேஸ் கட்டிங் இது வேற மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே, இதெல்லாமே நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காது. இதெல்லாமே நியூ ப்ராடக்ட் ஓஎம் கம்பெனிஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ். அதே மாதிரி 3D பிரிண்டிங். ஸோ நம்ம இந்த 3D பிரிண்டிங் நம்ம கண்டிப்பாக டிசைன் தேவைப்படும். ஆனால் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்காது. ஓவராலாக ஒரு ப்ரோட்டோடைப்காக செய்யக்கூடிய ஒரு 3D பிரிண்டிங். அப்போ டேரக்டாக நமக்கு தேவையான ஒரு மாடலை பேசிக்காக டிசைன் பண்ணி அதை 3D பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ 3D பிரிண்ட் பண்ணி ஓகே இதோட இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இது இவ்வளோ லோடு தாங்குமா அப்படின்னா சும்மா சின்ன பேசிக் டெஸ்டிங்காக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம காட்டணும், இல்லை ஷோகேஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதாக நம்ம இந்த 3D பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம ப்ரோட்டோடைப்பிங் இல்லை ஹேண்ட் கிராஃப்டிங் ஒரு விஷயம் தான் பண்றோம். தென் அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ் தான் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது, நிறைய சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு. லைக் நம்ம 2D மாடலிங் பண்ணலாம், ஸோ 3D மாடலிங் பண்ணலாம். அதே மாதிரி சர்ஃபேஸ் பேராமெட்ரிக் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வச்செல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் வச்செல்லாம் பண்றது. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டர் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது டிசைன் பண்றோம், பட் டிசைன் பண்ற பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லுக்ல இருக்கும். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல ஒரே அந்த ஒரு எக்ஸாக்டா ரியல் டைம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மெத்தட் ஒரு மாடல் மாதிரி இல்லாம அது கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் இட் இஸ் அ டிஜிட்டல் மாடல் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி. இல்லை எனக்கு அது இல்லை ஃபைனலா அது எப்படி இருக்குங்கிறத நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே நம்ம பண்ணக்கூடிய அந்த கேட் மாடல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாடல்ல நமக்கு பெராமீட்டர்ஸ் அப்படின்றது முக்கியமே கிடையாது. ஓகேவா? அப்போ பேராமீட்டர் அப்படின்றது எனக்கு ஒரு காரை தான் நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா அந்த காரோட ஒரிஜினல் லென்த்துக்கும் ஹைட்டுக்கும் ஒரு ஒரிஜினல் சைஸ்ல இருக்கணும்னு எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அது பேசிக்கா நமக்கு அந்த 3D ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும், ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு எந்த மாதிரி போயிட்டு அசம்பிள் ஆகும், எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளானிங்காக பண்ணப்படக்கூடிய ஒரு டிசைன் தான். ஓகே, அப்போ பேசிக் லெவலில் நம்ம ஒரு மல்டிபிள் பார்ட்ஸ் டிசைன் பண்ணி அசம்பிள் பண்ணி பார்த்து அது ஒர்க் ஆகுதா, ஒரு சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரீ மாடல் டெவலப் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக ஈவன் அது எக்ஸாக்டான சைஸில் கூட நம்ம டெவலப் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த சைஸில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து கம்ப்ளீட் அசம்பிளியோட மாடல் தனித்தனியாக பார்ட்ஸை டெவலப் பண்ணி அதை ரெடி பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட தேர்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் இல்லை டிஜிட்டல் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான ஒரு ஐடியாவை நம்ம கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸாக 3D மாடல் பண்ணுவோம். தென் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அண்ட் டெஸ்டிங். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் சிமுலேஷன் டெஸ்டிங். ஸோ நம்ம டிசைன் பண்ண அந்த ஒரு ப்ராடக்ட்டை ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி அது செட் ஆக போகுது. ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல அது என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் இருக்கு, ஒரு மெட்டல் பார்ட் இருக்கு, இல்லை லோடை வந்து கேரி பண்ண போறேன் அப்படின்னா அதுல லோட் அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆக போகுது, எந்த இடத்துல அது பெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எந்த இடத்துல அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகல ஃப்ரீயா இருக்க போகுது, ஸோ எந்த இடத்துல ஹீட் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நமக்கு வேரியஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, வேற வேற சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ லைக் ஆன்சஸ் மாதிரி மாதிரி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த சிமுலேஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கூட ஒரு கார் இருக்குன்னா இதோட மேஜர் கான்செப்ட் என்ன, அந்த கார் வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத தாண்டி அது எவ்வளவு ஸ்பீடா போகுது, அதோட டார்க் என்ன, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகுது மற்ற வெஹிக்கிள்ஸ்ல இருந்து. பட் இதுக்கெல்லாம் நம்ம ஏரோ டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயமா பார்ப்போம். அப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இப்போ எந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய ஏர் வந்து எந்த அளவுக்கு பாஸ் ஆகுது, எந்த இடத்துல ஸ்பூல் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இப்போ ஃப்ளூயிட் ஃப்ளோ அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்க்கான ப்ராசஸ் எல்லாமே இதில் பண்ணுவாங்க. அதோட முக்கியமான ஒரு குரூஷியலான ரோல் தான் பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது நீங்க பொதுவாக பெருசாக வேற இதுல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இப்ப இருக்கக்கூடிய இதுல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, ஒரு ஆட்டோமோட்டிவ் ஒரு கம்ப்ளீட் வெஹிக்கிளை நீங்க டிசைன் பண்றீங்கன்னு அதை ப்ரோட்டோடைப்பா நீங்க செய்ய முடியாது. ஒரு சின்ன சின்ன மாடலா இருந்தா நீங்க ஈஸியா 3D பிரிண்ட் பண்ணி ஓகே எப்படி இருக்கு, அதோட சைஸ் எல்லாம் பக்கவா இருக்குமா, மேட்ச் ஆகுமா அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஆனா வேரியஸ் பார்ட்ஸ் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து பிளேஸ் ஸ்கல்ப்டிங் மாடல். அது ஸ்கேல் ஒரிஜினல் சைஸ்லேயே பண்ணியிருந்தா கூட அதுல உள்ள போய் உட்காந்துலாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி எத்தனை பார்ட்ஸ் இருக்குங்கிறதையும் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சருக்காக தான் நம்ம பிளேஸ் ஸ்கல்ப்டிங் பண்றோம்.
ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டும் அசம்பிள் ஆயிடுது. அந்த அசம்பிளி மாடல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கா அப்படின்றது நான் ஒரிஜினல் அந்த காரை ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு சின்ன மாடலை செஞ்சு எடுத்து வந்து வச்சு பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். அந்த மாதிரி வச்சு பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு சின்ன மாடலா இருந்தா நம்ம ஈஸியா ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனா பெரிய மாடலை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றப்போ இட் இஸ் அஃபோர்டபுள். ஆனா ஒரே ஒரு மாடலை மட்டும் ஜஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு மாடலை செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். தென் அது பாசிபிளும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடும் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஸோ நம்ம பண்ண மாடலை எக்ஸாக்டா விஷுவலைஸ் பண்ணிட்டு என்னென்ன சைஸ்ல இருக்கு, ஈவன் நீங்க பக்கத்துல கூட போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அது கூட. ஏன்னா அந்த மாடல் டச் பண்ணி பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஆனா இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு ரியலிஸ்டிக்கான மாடல் உங்களுக்கு அவங்க அந்த கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து கண்ணு நிற்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைரக்ஷன்ஸ் தெரியும், லுக் எப்படி இருக்கும், எந்த இடத்துல இருந்து எவ்வளவு லைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டான அதோட ஸ்ட்ரக்சரை ரொம்ப ஈஸியா ரொம்ப ப்ராக்டிகலாவே இல்லை ரொம்ப ரியலிஸ்டிக்கா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த சிமுலேஷன் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேஜஸ் இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ராடக்ட் டிசைன். ஸோ இப்போதான் ஆக்சுவலி நம்ம டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோல்குள்ளே வந்திருக்கோம். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஜஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இல்லை ஒரு கான்செப்டை ஜஸ்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஆர்என்டி ஸ்டேஜஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ இப்போதான் நம்ம உண்மையான ஒரு டிசைன் இன்ஜினியருக்கான ரோல்குள்ளேயே வரும். இதுதான் ஆக்சுவலி ஃபைனல் ஸ்டெப்பும் கூட. ஓகே, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட முடிஞ்சிருமான்னு கேட்டால் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது நாட் அ சிம்பிள் திங். நம்ம ஒரு காரை டெவலப் பண்றது இஸ் சிம்பிள் திங், தட் இஸ் நாட் அ பிக் திங் அபவுட் இண்டஸ்ட்ரி. ஆனா அந்த ஒரு வெஹிக்கிளை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸ் தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணணும். இட் இஸ் க்ரூஷியல் ரூல். ஓகேங்களா? அப்போ ஒரு பார்ட் தனியாக மேனுஃபேக்சர் பண்றது என்ன இருக்கு, நம்ம நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஆர்டர் கொடுத்து எல்லா மாடலையும் எல்லா பார்ட்ஸையும் நான் வாங்கி அசம்பிள் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஆனா அங்கதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ அதை மேனுஃபேக்சர் பண்றது இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல பண்றாங்க அப்படின்னா அதுக்கான டைஸை நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? மோல்ட் டூல்ஸை நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். என்னென்ன டைஸ் இருக்கும், என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய கேவிட்டி என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், என்ன மாதிரி மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம தான் பிளான் பண்ணி கொடுக்கணும். டிசைன் நீங்க இந்த காரை டெவலப் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த காரை டிசைன் பண்றதோட உங்களோட வேலை முடிஞ்சு போயிடும். அப்ப அதுக்கான டை அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டூல்ஸையும் நீங்க தான் ரெடி பண்ணுவீங்க. அப்ப இந்த இடத்துல நம்மளோட பங்கு ரொம்ப அதிகம். ப்ராடக்டை டெவலப் பண்ண எடுத்துக்கிட்ட டைமை விடவே நீங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டூலிங் டிசைன்ஸ்க்காக அதிகமான டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியில. ஓகே, சார் அதே மாதிரி ஒரு ஷீட் மெட்டல் காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஷீட் மெட்டல் காம்பவுண்ட்னா ஜஸ்ட் அந்த 3D மாடல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. பட் ஆனா அந்த மாடலை வந்து உங்களுக்கு டைமென்ஷனிங்கா கொடுக்குறதுக்கு அதை வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அது என்ன சைஸ்ல கட் பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கணும், இருக்கக்கூடாது, ஒரு நாச்சு என்ன கொடுக்கணும், ரிலீஃப் எவ்வளோ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற ஒரு டயக்ராமா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டர் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு சிஎன்சி ப்ரோக்ராமிங். ஓகேவா? அப்போ சிஎன்சி மிஷின் இருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா ஒரு புது விதமான ஒரு மாடல் இருக்கு. சின்ன சின்ன ஷாப்ட் காம்பனண்ட், ஒரு சின்ன சின்ன பிளாக் காம்பனண்ட்டுக்கெல்லாம் ஒரு 2-3 மிஷினிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது அவ்வளவு விஷயம் கிடையாது. நம்ம டேரக்டா போயிட்டு என்னென்ன கோட் அப்படின்ட்டு ஒரு 2-3 ஸ்டெப் ஆஃப் கோட்ஸ் தான். அந்த கோடை மட்டும் நம்ம கொடுத்துட்டு அதை ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணி மிஷினிங் பண்ணிடலாம். ஆனா ஒரு காம்ப்ளாக்ஸான ஷேப்பா இருக்கு, ஸ்ட்ரக்சரா இருக்குங்கிற பட்சத்துல அதை கம்ப்ளீட்டா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட் சிஎன்சி ப்ரோக்ராமிங் தேவைப்படும். இந்த விஷயத்த வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்ஜினியர் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டைமென்ஷனையும் அனலைஸ் பண்ணி இதுக்கு எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பிளானிங் பண்ணி அதை வந்து கோடிங் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ இதே நம்ம டூல்ஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்கா அதை பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இதுக்காகவும் அந்த ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க போடக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் டாலரன்ஸோடு இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய அந்த கேட் மாடலில் இருக்கட்டும் இல்லை ஒரு கிராஃபிங்கா இருக்கட்டும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ மேஜரா இந்த பார்ட்ஸ் இருக்கு, இங்க இந்த வியூஸ் கொடுத்துருக்கோம், 3D மாடல் பண்ணியிருக்கோம், டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே கொடுத்த ஒரு டைமென்ஷன் இருக்கு அப்படின்னா அது எக்ஸாக்டா மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா முடியாது. இப்போ மேனுஃபேக்சரிங் கம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த டிசைன் இன்ஜினியர் அதையும் பார்க்கணும். வெறும் ப்ராடக்ட் டெவலப் பண்றது மட்டும் நம்ம இருக்கிறப்போ நம்ம டிசைன் பண்ண அந்த பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் சைஸ்ல மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா முடியாது. அப்போ நமக்கு தேவையான ஒரு சைஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா கிளியரன்ஸ் கொடுக்கணும், ஓகே, டாலரன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஒரு டயமீட்டர் இருக்குன்னா அந்த டயமீட்டர் எவ்வளவு டாலரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத டிசைன் இன்ஜினியரா ஒரு டெவலப்மெண்ட் இன்ஜினியரா நம்ம தான் முடிவு பண்றோம். அப்போ அது என்ன மெட்டீரியல் இருக்க போகுது, என்ன விதமான ஃபினிஷிங் நம்ம அதுக்கு கொடுக்க போறோம், எந்த இடத்துல போயிட்டு அது பெர்ஃபார்ம் ஆக போகுது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்ன விதமான காம்பனண்ட், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணிட்டு எவ்வளவு டாலரன்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும் இல்லை அப்படின்றது எல்லாமே நம்ம தான் கொடுப்போம்.
ஓகேங்களா. இதுலயே நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகும். சில ஏன்னா நம்ம ஒரு வெஹிக்கிள் பில்ட் பண்றோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் எல்லா பொருளையும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டா யூனிவர்சல் அவைலபிளா இருக்கும். இல்லை நீங்க வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கு, அந்த வெஹிக்கிள் தான் நான் டெவலப் பண்ண போறேன் நியூ ப்ராடக்ட். அப்போ அந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரிங் இருக்கும், அந்த பேரிங் வந்து ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்கு இண்டஸ்ட்ரி. அந்த பேரிங் சைஸ் எடுத்து மாட்டிப்பீங்க, இது அதை பர்ச்சேஸ் பண்ணி மாட்டிப்பீங்க. ஓகே, இன்னொரு சில ஷாஃப்ட் கம்பெனி இருக்கும், இல்லை ஒரு நட்டு போல்ட் இருக்கு அப்படின்னா இதெல்லாமே யூனிவர்சலா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ல இருக்கும். அப்போ அது நமக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்றது பார்க்கணும், மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ அதெல்லாம் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற டாலரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மாடலையும் நீங்க ரீபில்ட் பண்ணுவீங்க. இதை 3D மாடல் நீங்க கம்ப்ளீட் திரும்ப பண்ற மாதிரி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். சரிங்களா. இது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். இப்போதான் நீங்க ஆக்சுவலி அந்த காம்பனண்ட்டுக்கான டிராயிங்கே டெவலப் பண்றீங்க, சச் அஸ் டிராஃப்டிங். ஓகே, அப்போ டிராஃப்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். அடுத்த ஸ்லைட்ஸ்ல நீங்க அதை பத்தி டெப்தா பார்ப்பீங்க. அதுக்கு முன்னால நமக்கு இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆஸ் அ டிசைன் இன்ஜினியர் டு கெட் இன்டு an இண்டஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 டாபிக்கை பத்தியோ இல்லை 3 டிபார்ட்மெண்ட்டை பத்தியோ ரெண்டு பேர் தெரிஞ்சிருந்தா நல்லா. சரிங்களா. அது என்னன்னா கேட் கேம் அண்ட் சிஐ. ஓகே, ஸோ கேட் அப்படின்றது நமக்கு பொதுவாக தெரியும். ஸோ we are going to go through about it. ஸோ கேட் அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டூல் தான், இல்லை வேரியஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ கேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடலை யோசிச்சிருக்கோம், அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டேஜஸ் பை ஸ்டேஜஸா நம்ம ஒரு மாடலை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஸ்டெப். இட் இஸ் ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட். ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பேசிஸ்ல டெவலப் பண்ணணும். சரிங்களா. சும்மா ஒரு டூல், ஒரே ஒரு டூலை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் மாடல் பண்ணிட முடியாது. ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். நீங்க ஒரு வெஹிக்கிள் டெவலப் பண்றீங்க அப்படின்னா நிறைய பார்ட்ஸ் இருக்கும், நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க நிறைய விதமான பார்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி முடிப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டேஜஸா போகும். சரிங்களா. அப்போ கம்ப்ளீட் மாடலிங் அப்படின்றது இந்த கேட் அப்படின்றது வந்து. ஓகே, அப்போ அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது நம்ம டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இந்த கேட் அப்படின்றது. சரிங்களா. இப்போ இந்த கேடோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதுல வந்து ஹை ப்ரிசிஷன் எதிர்பார்க்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு முன்னால பண்ணிட்டு இருந்த ஒரு மாடல், அப்போ ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னால, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால வரைக்கும் நம்ம எப்படி ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹேண்ட் டிராஃப்டிங் மட்டும். எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்னா அதோட சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் பண்ண மாட்டோம், கம்ப்ளீட்டா டிராஃப்ட் ஒர்க் தான் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நீங்க காலேஜஸ்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். A2 ஷீட்டை பிளேஸ் பண்ணிட்டு டிராயிங் ஷீட்டை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம டிராஃப்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேனுவலா ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு மெத்தடாலஜி தான் எல்லா பொருளுமே நம்ம மேனுஃபேக்சரிங் டயக்ராம்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ 3D மாடல் அப்படின்றது பெரிய அளவு இன்வால்வ் ஆகாது. ஒரு 50 இயர்ஸ் பேக் முன்னால, ஒரு 50 இயர்ஸ் பேக்ல பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆகுது. எல்லாமே 2D டிராஃப்டிங் மட்டும் தான். டிராஃப்டிங் மட்டுமே வச்சு எல்லா விதமான ப்ராடக்ட்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த கேட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா இட் எனேபிள்ஸ் அஸ் டு கிரியேட் a 3D மாடல். அப்போ நமக்கு கம்ப்ளீட் 3D ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டா நம்ம எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு ரொம்ப இன்டெப்தான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்க முடியுது. அதை விட நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எங்க எந்த மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம எப்போ வேணா மாட்டி முடியும். ஓகேவா. ஸோ ஒரு நிமிஷம் நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைனலா பார்க்கும்போது அது தப்பு வந்திருக்கு அப்படின்னா அது ஃபுல்லா திரும்பவும் அழிச்சிட்டு நம்ம முதல்ல இருந்து டிசைன் பண்ணணும் அப்படின்றது. நம்ம எந்த ஸ்டேஜ்ல எந்த பர்டிகுலர் ஸ்டெப்ல நமக்கு தப்பு இருக்கோ அந்த ஸ்டெப்பை மட்டும் போயிட்டு நம்ம ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும், மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நமக்கு இந்த கேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயும் அதை பண்ணிக்க முடியாது. கேட் சாஃப்ட்வேர் எஸ்பெஷலா ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஈஸியா மாடிஃபை பண்ணிக்க முடியும். இது இட் இஸ் a very advantage for a CAD model. ஸோ இந்த CAD மாடலிங் முடிச்சிட்டோம். இப்போ டிசைனிங் மட்டும்தான் நம்மளோட ஒரு ஒர்க்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டிசைன் இஸ் நாட் ஒன்லி அவர் ஜாப். அப்போ நம்ம வந்து கேம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த கேம் அப்படின்றது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். இதுவும் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டூல்ஸ். இது நிறைய வேரிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு டிபார்ட்மெண்ட் கூட சொல்லலாம். இப்போ நம்ம டிசைன் பண்ண அந்த பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ அதை மேனுஃபேக்சர் பண்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணிட முடியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு சின்ன ஒரு பிளாக் ஆஃப் இன்ஜின் பிளாக் வந்து நான் புதுசாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன டிஃப்ரெண்டான ஒரு ஷேப் நான் அதை மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போ டேரக்டா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரி கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்தாங்க என்னோட பார்ட், இதுக்கு வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் போட்டேன், அந்த ஃப்ரண்ட் சைடு டாப்லாம் கொடுத்துட்டு டைமென்ஷன் டீடைலிங்லாம் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் கொடுத்து ஒரு ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியல் டயக்ராமை கொண்டு போயிட்டு ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்து இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணி தர மாட்டாங்க. அவங்க சில விஷயங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி சரிங்களா. இந்த ஃபினிஷிங்ல நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபினிஷிங் அந்த மிஷினிங் ப்ராசஸ்ல அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு ஷேப் இருக்குன்னா இந்த ஷேப்பை எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல நீங்க எந்தெந்த ஸ்டெப்ஸ் பண்ணி அந்த ஒரு ஷேப்பை நீங்க கொண்டு வர முடியும். இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல அப்படியே நான் இதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎன்சி மிஷின் கட்டிங் ப்ராசஸ் பண்ணா எனக்கு அந்த ஒரு ஷேப் கிடைச்சிடும். அப்போ சிஎன்சி மிஷின் ப்ராசஸ் கட் பண்றோம் எல்லாம் ஓகே தான். பட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காம்பனண்ட் ஒரு மெட்டீரியலா இருக்கு.
அந்த மெட்டீரியலுக்கு எந்த விதமான மெட்டீரியல் கட்டிங் டூல் யூஸ் பண்ணா அது கரெக்டா இருக்குன்னு அவங்க பார்க்கணும். மெட்ரலஜி அவங்க பார்க்கணும். ஓகேங்க. அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் ஸ்டேஜஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணணும்னால கம்ப்ளீட் ப்ரீ பிளானிங் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ எந்த இடத்துக்கு அது அதோட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு முன்னாடி அது எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், எவ்வளோ மெட்டீரியல் வேஸ்டேஜ் ஆகும், என்னென்ன மாதிரி ரா மெட்டீரியல்லாம் நம்ம வாங்கணும், எந்த இடத்துல டூல் தேயும், எந்த இடத்துல டூல் உடையும், என்ன விதமான கூலர் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கம்ப்ளீட்டா அங்கே ப்ரீ பிளானிங்கே பண்ணிடுறோம். அப்போ இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர் கேன் ஆல்சோ நேவிகேட் திஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர் வந்து இதை பண்ணிடணும். ஆனா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு எம்என்சி கம்பெனியே இருக்காங்க அப்படின்னா எல்லா விதமான ப்ராடக்டும் அதை பண்ண முடியாது. புது புது ஐடியாலஜிஸ் இருக்கும், புது புது ப்ராடக்டா இருக்கும், புது புது ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். அப்போ எல்லா விதமான ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட முடியாது, பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணிட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், இதுக்கும் சில சாஃப்ட்வேர்ஸ் இன்வால்வ் பண்றோம், யூஸ் பண்றோம். அப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் வச்சு டிசைன் பண்ண முடியாது. கேம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து டிசைன் பண்ண முடியாது. ஆனா டிசைன் பண்ண அந்த 3D மாடலை இம்போர்ட் பண்ணிடும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இது என்ன ஸ்பீட்ல அதை ரொட்டேட் ஆக போகுது, என்ன மிஷின்ஸ்ல நம்ம அதை இன்சர்ட் பண்ண போறோம், கட்டிங் டூலோட பொசிஷன் என்ன, அதோட லொக்கேஷன் என்ன, இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் அதில் இன்புட்டாக கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த இன்புட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ரீ பிளானிங்கை நம்ம கொடுக்கும். ஸோ அதோட ஸ்டேஜஸா அது எப்படியெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணும், என்னென்ன ஸ்டெப்ஸ்ல என்னென்ன மெட்டல் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு ஆட்டோமேட்டடா அதை பண்ணிடும். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம இன்புட்டா கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த மிஷின்கான ப்ராசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், இதோட மிஷின்கான ஆக்சஸ் என்டூரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா அதை நமக்கு அவுட்புட்டாவே கொடுக்கும். ஈவன் இதுல இருந்து நம்ம ஈஸியா ஜி கோட் என் கோட் எல்லாம் நம்ம ஈஸியா கேதர் அப்படின்னு இடத்துல நமக்கு ஒரு ஒரு வாரம் எடுக்கக்கூடிய வேலையை இது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இல்ல ஒரு 3 to 4 hours இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த கேம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல பண்ணுவோம். அப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங்க்கு நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலா வந்து இந்த கேம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இது மூலமா நம்ம ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே தான். ஸோ இந்த கேம் அப்படின்றது பார்த்தோம். இன்னொரு மேஜராக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் சிஐ. இதுக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நம்ம கேடை மட்டும் லிஸ்டா பார்த்தாலுமே இந்த 3 விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கேடு, கேம், அப்புறம் சிஐ. அப்போ சிஐ அப்படின்றது கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். நம்ம ஒரு பொருளை வந்து டிசைன் பண்ணிட்டோம், அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படின்னா அது மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண போறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால அது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அதிகமாக லோட் ஆக்ட் ஆனால் அது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அந்த மெட்டீரியல் வந்து சீக்கிரம் தயாரிக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ மேலே கரெக்டாக இல்லாமல் போகிறதுனால அதோட எஃபிஷியன்சி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்னால அதோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல அது சில ப்ராப்ளம் வரும். எல்லாத்தையுமே டிசைன்லேயே ஃபேக்டரைஸ் பண்ணிட முடியாது. அப்போ நம்ம டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். எவ்வளோ லோடு தாங்கும், எவ்வளோ லோடு தாங்கும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு நம்ம வேரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ தாங்கும், இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஃப்ளோ சார்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ அந்த டெஸ்ட் பண்ணதை வச்சு ஒரு ப்ரோட்டோடைப்பை நம்ம செய்வோம். அதை நம்ம பிசிக்கலாகவும் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸாகவே ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணலாம். இல்லை அதில் ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா திரும்ப ரீடிசைன் பண்ணுவோம். திரும்ப டிசைன் ஸ்டேஜுக்கு போவோம். இப்போ டிசைனில் போயிட்டு என்ன மாடிஃபிகேஷன் தேவைப்படுதோ அந்த மாடிஃபிகேஷன் திரும்பவும் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ டெஸ்டிங் அண்ட் மாடிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 டைம் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சுற்றி வரும். அந்த டெஸ்டிங்லையும் அந்த டிசைன்லையும் எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் கேம்கே அது போகும். ஸோ கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஃபைனல் ஸ்டேஜ் தான். அப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாலே நமக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்ட் பண்ணி ஆனால் இவ்வளோ டெஸ்ட் பண்ணியும் இவ்வளோ டைம் எடுத்தோம் நமக்கு அந்த ஃபைனல் அந்த ப்ராடக்டோட ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்ட் அவுட்புட் நம்ம எடுத்துட முடியாது. ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிக்கலாக அதை அப்படியே எடுத்துட முடியுமா? இப்போ நம்ம இவ்வளோ டெஸ்டிங் பண்ணுறோம், இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதில் வந்து ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் நடக்கும், ஒரு சின்ன தப்பு கூட வர, ஒரு சின்ன எரர் கூட வராமல் நம்மளால அந்த டேட்டாஸை நம்ம ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நம்ம பண்ணியும் அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர்ஸ் வரலாம். அந்த ஃபெயிலியர்ஸ் எப்போ நமக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும்போது வரும். ஓகே. நம்ம டிசைன் பண்ண பார்ட்டு எக்ஸாக்டான டைமென்ஷன்ஸ்ல எக்ஸாக்டான அக்யூரேசியில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அதை நம்ம ரன் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம டிசைன் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது வந்த ஒரு அவுட்புட் ரிசல்ட் நமக்கு அந்த ப்ராடக்ட்லேயே வரும். ஆனால் மாஸ் ப்ரொடக்ஷன்ல இட் இஸ் நாட் பாசிபிள். புரியுதுங்களா. அதனாலதான் நமக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஒரு வெஹிக்கிளே நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லை ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணா ஒரு டெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம். ஒரு பண்டல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ல ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ்ல ஒரு வெஹிக்கிள் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன, மேக்ஸிமம் டியூரேஷன் என்ன, டியூரபிலிட்டி என்ன செக் பண்ணி ஒரு வேல்யூ ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைலேஜ் கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து
ஒரு வெஹிக்கிளோட மைலேஜ் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அவங்க டெஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ்டா வச்சிருக்காங்க. ஆனா அந்த மைலேஜ் அப்படின்றது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான வெஹிக்கிளுக்கு எக்ஸாக்டா இருக்குமானே இருக்காது. அது மாறும். ஏன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்கு. எந்த ஒரு ஒரு சின்ன பார்ட்ல கூட அதோட மேனுஃபேக்சரிங் சைஸ் வந்து மாறுது அப்படின்னா கூட அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல அடிவாகும். அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பட் இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு அதிகமான ஒரு டேட்டாஸ் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா அப்போ ஒரு 98% வரைக்கும் அதோட ரிசல்ட்டை வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டா எடுக்க முடியும். எல்லா ஃபேக்டர்ஸையும் இன்வால்வ் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு இந்த சிஐ அப்படின்ற சில சாஃப்ட்வேர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப குரூஷியலான இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து நமக்கு ப்ளே பண்ணுது. ஓகே, அதே மாதிரி டிராஃப்டிங். ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி டிராஃப்டிங் பண்றோம். இப்போ டிராஃப்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிராஃப்டிங் நம்ம பண்ணுவோம். நம்ம டிராஃப்டிங் அப்படின்றதுல ஒரு டயராம் மறந்துட்டோம், ரெடி பண்ணி அந்த மாடலை தூக்கி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு டாப் மல்டிபிள் வியூஸ் கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸ் மட்டுமே கொடுக்குறது நம்மளோட வேலை கிடையாது. அப்போ அதுக்கு வந்து நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய விதமா ஆக்சுவலி டிராஃப்டிங் பண்ணுவோம். ஓகே, நம்ம டிராஃப்டிங் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னால பண்ண டிராஃப்டிங் அப்படின்றது ஹேண்ட் டிராஃப்டிங், பிசிக்கல் டிராஃப்டிங். ஸோ அதில் கம்ப்ளீட்டா நம்ம ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு டிராஃப்டர்ஸ் யூஸ் பண்ணி மேனுவலா எல்லாமே அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போடும். இப்போ நம்ம கிட்ட வந்து 3D மாடல் இருக்கு. அப்போ நம்ம 3D மாடலை வச்சு என்ன பண்றோம், அதோட ரொம்ப எஃபெக்டிவா நம்ம சில டிராஃப்டிங் வந்து நம்ம பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், சரிங்களா, இல்லை யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது நிறைய வேற வெரைட்டிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆட்டோகேடு, கிரியோ, சால்டெக்ஸ், கேட்டியா, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. அப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆட்டோகேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோகேட்ல பண்ணக்கூடிய 2D மாடல் இல்லை ஒரு 3D மாடல் இருக்கு அப்படின்னா ஜென்ரேட்டிவா நம்ம டிராஃப்டிங் கொண்டு வர முடியும். சரிங்களா? இது வரைக்கும் இதுக்கு முன்னால வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேனுவல் டிராஃப்டிங், ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ், ஒவ்வொரு வியூஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம தான் வரைகிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3D மாடலை ஜென்ரேட் பண்ணிருக்கோம், அதுல தேவையான டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. அப்போ அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே போதும். என்ன சைஸ்ல இருக்கு, என்ன ஹைட்ல இருக்கு, என்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் கொடுத்தா மட்டுமே போதும். எனக்கு தேவை ஒரு 3D மாடலோ ஒரு எக்ஸாக்ட் கண்ட்ரி, ஒரு எக்ஸாக்ட் சைடு வியூ, ஒரு எக்ஸாக்ட் ஐசோமெட்ரிக் வியூ, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ, டீடைல் வியூ, இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஈஸியாக டிராஃப்டிங் பண்ணிடுவோம். ஓகே, ஆனா இதுக்கு முன்னால இருந்த டிராஃப்டிங்லயோ இல்லை ஒரு நம்ம ஆட்டோகேடை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டிராஃப்டிங்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D டிராஃப்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2D டிராஃப்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் டெவலப் பண்றோம். ஓகேவா? இப்போ அந்த ஒரு மாடல் எடுத்துக்கிட்டீங்க, இது ஒரு 3D மாடல் எடுத்துக்கிறீங்க, அதோட ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி வியூஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது நம்ம கோரிலேட் பண்ணுவோம். கோரிலேட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைமென்ஷனும் நம்ம மேனுவலா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அதோட சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு இதையும் நம்ம தனித்தனியாக வரைகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். சரிங்களா? தனி அனோடேஷன், ஜிடிஎட்டி எல்லாம் கொடுக்குறதையும் தாண்டி அதோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறது நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் ஒவ்வொன்றையும் சின்ன சின்னதாக நம்ம வந்து வரையணும். அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதே 3D மாடலிங் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டா வந்து சில டூல்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக வரைஞ்சிட்டு இருக்கிறது பதிலாக இந்த மாதிரி லைன், ஆர்க், இந்த மாதிரி 2D ஆட்டோ கேர்ல வரைஞ்சிட்டு இருக்கிறது பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிரியோலையோ சால்டோஸ்லையோ இல்லை ஆட்டோ கேர் 3Dலேயே நம்ம பண்ண மாடலை டேரக்டா இம்போர்ட் பண்ணிடுது. சரிங்களா? ஒரு மாடலா நம்ம டேரக்டா இந்த சாஃப்ட்வேர்ல வந்து கிராஃபிக் என்விரான்மெண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு மல்டிபிள் வியூஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கு அனோடேஷன் கொடுத்துரும். ஒரு 4-5 ஸ்டெப்லயே எனக்கு அந்த ப்ராடக்டோட ஒரு டிராஃப்டிங் வந்து பட் இந்த ஒரு ப்ராசஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை ஈஸியாக நம்மளால மெயின்டைன் அண்ட் மாடிஃபிகேஷன். ஓகேவா? அப்போ நம்ம பண்ண மாடலுக்கான டிராஃப்டிங் டைமென்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம டிராஃப்டிங் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல முக்கியமாக நமக்கு ரோல் ப்ளே பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிராஃப்டிங் அப்படின்னா பொதுவாக என்ன நினைக்கிறோம், ஒரு மாடல் இருக்கும், அந்த மாடலோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம். பட் ஆக்சுவலாக டிராஃப்டிங் அப்படின்ற இடத்துல வேரியஸாக நம்ம பண்ணுவோம். நிறைய ஸ்டேஜஸ் இன்வால்வ் ஆகும், நிறைய விதமாக நம்ம டிராஃப்டிங் பண்ணுவோம். அப்போ ஒரே காம்பனன்ட் இருக்கும், ஒரே ஒரு வால் காம்பனன்ட் இருக்கும். அந்த வால் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரே வியூஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் சைடு டாப் இந்த 3 வியூ மட்டும் தான் கொடுக்குறோம். அந்த 3 வியூ மட்டுமே கொடுத்து கிட்டத்தட்ட 10-20 வகையா நம்ம அதை வந்து டிராஃப்டிங் பண்ணுவோம். ஓகே, அதுவும் டைமென்ஷன் கொடுக்குறாங்க, 10-20 வகையிலும் டைமென்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காம்பனன்ட் இருக்கு, இந்த காம்பனன்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 டைமென்ஷன்ஸ் இருக்கு, பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதெல்லாமே ஒரே டயக்ராம்ல நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அந்த ஒரே டயக்ராமை தூக்கி மேனுஃபேக்சரிங் செக்டார்ல கொடுக்க முடியுமானா முடியாது. இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஒரு டிசைன் இன்ஜினியர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த டயக்ராம் டிசைன் இன்ஜினியர் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த டயக்ராமை கலெக்ட் பண்ணிட்டு இவர் வந்து மாடிஃபை பண்ணுவார். இந்த டைமென்ஷன்ஸ் வந்து திரும்ப மாடிஃபை பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி மாடிஃபை பண்ணுவார் அந்த 3D மாடல ஆக்சுவலி மாடிஃபை எந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் ப்ராசஸ் நடக்கும். ஒரே ஸ்டேஜ்ல ஒரே மிஷின் ஆப்ரேட்டர் இருக்காரு, ஒரே மிஷின் இருக்கு, ஒரே ப்ராடக்ட்டை செய்ய போறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை.
ஆனா ஒரு ஒரு வால் காம்பவுண்ட்ல பாருங்களேன், ஒரு 10 இடத்துல ட்ரில் போட்டிருப்பாங்க. ஒரு 4, 5 இடத்துல பாத்தீங்கன்னா மிஷினிங் பண்ணிருப்பாங்க. ஒரு 4, 5 இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட் பண்ணிருப்பாங்க. ஒரு 4, 5 இடத்துல பாத்தீங்கன்னா ரீமிங் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பல ஆபரேஷன்ஸ் வந்து ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும். இப்ப பல மிஷின்ஸ் இருக்கும், பல யூனிட்ஸ் இருக்கும், பல ஒர்க்கிங் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரே டைகிராம் தான் கொடுத்துட்டு ஒரே டைகிராம் ஒரு 10 பிரிண்ட் அவுட் போட்டு ஒவ்வொரு இடத்துல கொடுத்துட முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல மிஷினிங் மட்டும் பண்ணுவாங்க, அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் மட்டும் பண்ணுவாங்க, அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா த்ரெட் மட்டும் போடுவாங்க, அடுத்த இடத்துல ஒரு குரூப் கட்டிங் இருக்குன்னா அந்த குரூப் கட்டிங் மட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லாம் ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம பண்ணுவோம். அப்ப அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்ம தனித்தனி டயக்ராம் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஒரே டயக்ராமை வச்சு மல்டிபிள் டயக்ராம்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ ஒரே 3D மாடல் இருக்கும். அந்த 3D மாடல் வச்சு ஒரு மிஷினிங் பண்றாங்கன்னா அது கட் பண்ணக்கூடிய இடத்துல என்னென்ன டைமென்ஷன் மட்டும் தேவையோ அந்த டைமென்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுத்து ஒரு மேனுஃபேக்சர் ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் கொடுத்துருவோம். அவர் அந்த ஸ்டேஜை முடிச்சு அந்த ஒரு ப்ராடக்ட் தூக்கி ட்ரேல வச்சிருவாரு. அந்த ட்ரே அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இப்போ அடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தா எந்த இடத்துல ட்ரில் பண்ணணுமோ அந்தக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். பன்னெண்டு இடத்துல லொக்கேட் பண்ணி ட்ரில் மட்டும் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரீமிங் ஆப்ரேஷனுக்கோ இல்லை வேற ஒரு மிஷினிங் ஆப்ரேஷனுக்கோ போகும். இப்போ அந்த இடத்துல என்ன டைமென்ஷன்ஸ் தேவை அதை மட்டும் கொடுத்துருவோம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு போகும். அப்போ ஃபினிஷிங்ல என்னென்ன கிளியரன்ஸ் இருக்கு, சர்ஃபேஸ் கிளியரன்ஸ் இருக்கு அப்படின்னு சர்ஃபேஸ் கிளியரன்ஸ்க்கான டேட்டா ஓடும். அப்போ அந்த டேட்டா ஷீட்டை வச்சு அவங்க ஃபினிஷிங் மட்டும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொரு மிஷினிங் ஆப்ரேஷன் எல்லா டைமென்ஷன்ஸும் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் என்னென்ன டைமென்ஷன்ஸ் தேவையோ அதை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், தனித்தனியாக நம்ம டிராஃப்ட் பண்ணுவோம். சரிங்களா? அது ஈஸியாக நம்ம பிடிஎஃப் எடுத்து மல்டிபிள் இன்புட்டா இது பண்ணிக்க முடியும். தென் ஒரே மாடலை வச்சு நம்ம இவ்வளோ ஷீட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால ஈஸியா சில சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி தனித்தனி ஃபைலா சேவ் பண்ணி வச்சுட்டு இதே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தோம். ஆனா இப்போ இது முதல்ல ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னால வரைக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மாடல் வரும், அந்த மாடலை டிசைன் பண்ணும், கம்ப்ளீட்டா வந்து டிராஃப்டிங் பண்ணணும். ஓகேவா? டிராஃப்டர் வச்சு கம்ப்ளீட்டா மேனுவல் டிராஃப்டிங் பண்ணணும். அப்போ ஒரு டைம் பண்ணிட்டாங்கன்னு வைக்கலாம், அந்த ஷீட் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் போயிடும். அப்போ திரும்ப இன்னொரு வரையணும், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் பூராமே வரையணும். இதெல்லாம் அந்த ஒரு இடத்துல மட்டும் அழிச்சிட்டு மாற்ற முடியாது இல்லை. அப்போ அழிச்சிட்டு மொத்தமா வரையணும். அப்போ எரர்ஸ் நிறைய வரும். அப்போ அந்த எரர்ஸ் எல்லாம் நமக்கு வரக்கூடாது, கரெக்டா இருக்கணும், ஃபுல் வச்சு அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கேப் சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ணோம். இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு குரூஷியல் ரோலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளோட டெக்னாலஜிக்கல் எவல்யூஷனுக்கு ஒரு ஒரு மேஜரான ஒரு பங்கு வச்சதாக கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மேஜரான இம்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நமக்கு வேரியஸ் சாஃப்ட்வேர் இருக்குல்ல. ஓகேவா? நம்ம வந்து பாக்குறோம், நம்ம ஆட்டோ கேட் இருக்கு, சால்டெக்ஸ் இருக்கு, ஃப்ரீயோ இருக்கு, கேட்டா இருக்கு, ஃபியூஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. அப்போ எல்லா சாஃப்ட்வேர்லயும் ப்ராசஸ் ஒண்ணுதானு கேட்டா கிடையாது. நம்ம யோசிக்கணும்ல, ஏன் இவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு? ஏதோ ஒன்று ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குல்ல, ப்ராசஸ் ஒண்ணுதான். ஏன் எல்லா இடத்துலயும் ஒரே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? வேரியஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க. ஏன் ஒரே இண்டஸ்ட்ரியில பல சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க? அப்போ அதோட டிசைன் மெத்தடாலஜி மாறுமா? ஆக்சுவலி எப்படி டிசைன் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் அதோட தன்மை வந்து மாறும், அதோட யூசேஜஸ் வந்து மாறும், அட்வான்டேஜஸ் மாறும். அந்த ரீசனுக்காக தான் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலுமே அந்த சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேரோட பெஸ்டா இருந்தாலுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த விஷயம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிசைன் பண்றோம், கேட் மாடலிங் 3D மாடலிங் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு 4-5 7-8 மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரே மாதிரி வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்டையும் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு விதமா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு விதமா நம்ம டிசைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ல ஒவ்வொரு விதமா நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு ரோலா இருக்க போகுது. சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மெத்தட் ஆஃப் மாடலிங் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமெட்ரிக் மாடலிங் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தட். சரிங்களா? அப்போ இந்த பேராமெட்ரிக் மாடலிங் அப்படின்ற ஒன்று மெஷர்மெண்ட்ஸை கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கிறது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாடலையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 3D மாடல் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ட் இருக்கு. அப்போ அந்த சார்ட்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன டைமென்ஷன் இந்த மாடல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்காது. இந்த மாதிரி ஒரு மாடல் மாடல் ப்ரிவியூவா வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த இண்டஸ்ட்ரிக்காக லொக்கேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர் இருக்கு. 3D ஆல்ரெடி அந்த மாடல் அவைலபிளா இருக்கு. ஓகே, அந்த மாடல்ல சில டைமென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைமென்ஷனுக்கான ஒரு சார்ட் இருக்கு. ஒரு டேபிள் கொடுத்து இந்த ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நியூமரிக்கல் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கு. எனக்கு இந்த டைமென்ஷன் போல வேற டைமென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி வெறும் டைமென்ஷன் டேட்டா மட்டும் இம்போர்ட் பண்ணா போகுது. ஜஸ்ட் டைப்பிங் ஒர்க் மட்டும் தான். நம்ம இதையும் போட்டு எக்ஸ்ட்ரூட் கட்டலாம், மாதிரி 3D மாடலாம் பண்றது. டைமென்ஷன்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணா போதும், நமக்கு தேவையான மாதிரி செய்யுது. ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இங்கே போயிட்டு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண வேண்டியது இல்லை. எல்லாமே டேட்டா என்ட்ரியா கொடுத்தா போதும். இப்போ டேட்டா மட்டும் இன்புட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டேரக்டா அவுட்புட்டா கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஒன் செகண்ட்.
ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த பேராமெட்ரிக் மாடலிங் அப்படின்றது நமக்கு டைமென்ஷன்ஸை மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கான மாடலை ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேரே இட்ஸ் செல்ஃப் ஆட்டோமேட்டட் டெவலப் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. சரிங்களா? இதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சால்டோஸ் இந்த மெத்தட், கேட்டையால கிரியோட யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இதுக்கு சில சாஃப்ட்வேர் இது ஒன் ஆஃப் த டிசைனிங் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ நிறைய விதமாக நம்ம டிசைன் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த டிசைனிங் மெத்தட், பேராமெட்ரிக் மாடலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் மாடலிங் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ இப்போ இந்த டைரக்ட் மாடலிங் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கியூப் ஒரு கியூப் ஆஃப் சாலிட் வந்து நம்ம எடுத்துப்போம். ஜஸ்ட் புஷ் சரி ஸ்ட்ரெச் நம்ம ஸ்ட்ரெச் தான். ஓகேங்களா? நிறைய பாலிகன்ஸ் இருக்கும். நிறைய நம்பர் ஆஃப் பாலிகன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன என்டிட்டிஸும் நம்ம எஜஸ் வச்சு ஈஸியாக நம்ம இது பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது ஈவன் ஒரு கிளேவர் நம்ம கையில் எடுத்து அப்படியே பேசஞ்சு ஒரு மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வருவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இதை டெவலப் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிளண்டருங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்தா தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் எடுத்து ஒரு ஷேப்பை எடுத்து வச்சுட்டு அந்த ஷேப்பை நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் பண்ணி வளர்ச்சி ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஒரு ஷேப்பை கொண்டு வந்துடும். அப்போ அதை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டைரக்ட் மாடலிங் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த டிசைனிங் டெக்னிக். ஓகே. ஸோ அதே மாதிரி சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னால பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமென்ஷன்ஸை கொடுத்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும், ஒரு ஷேப்பை வந்து கொண்டு ஒரு டைமென்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 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 ஷேப்பை கொண்டு வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு யூனிவர்சல் ஷேப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஷேப் நமக்கு எனக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது ஹாரிசான்டல் வெர்டிகல்ங்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நமக்கு தேவையான மாதிரி எங்கே வேணா ஸ்ட்ரச் பண்ணி இழுத்து ஒரு ஷேப்பை கொண்டு வந்து நமக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுது. அது டைரக்ட் மாடலிங். அதுவே சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒரு ரோல் பிளே பண்ணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றது லேயர்ஸ் இருக்கு, மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ சின்ன சின்ன லேயர்ஸாக எடுத்து நமக்கு தேவையான லேயர்ஸை மெர்ஜ் பண்ணி இன்டர்செக்ட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இது வந்து தின் ஷீட் ஆஃப் சர்ஃபேஸ் தான். ஓகே. சர்ஃபேஸ் மாடலிங் பொறுத்த வரைக்கும் இருந்தால் இது சாலிட் திக்னஸ் கிடையாது. அது ஒரு தின் லேயர் ஆஃப் ஷீட் தான் இருக்கும், ஒரு இமேஜினரி லேயர் மாதிரி. சரிங்களா? அப்போ இந்த லேயர் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெர்ஜ் பண்ணி எனக்கு எந்த பொதுவான ரீஜன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ப்ரொஃபைல் போகுது அப்படின்னா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இதுக்கு இன்சைட்ல இருக்கக்கூடிய ரீஜனும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜன் அப்படின்ற மாதிரி நம்ம மேஜராக எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஷேப்பை கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லாமே தனித்தனி லேயர்ஸாக இருக்கும், ஒரு சின்ன திக்னஸே இல்லாத ஒரு அவுட்டர் லேயர் மட்டும் இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சு மோஸ்ட் ஆஃப் காரோட அவுட்டர் பாடி எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. இதுல உள்ள வந்து கம்பரண்ட் பண்ண மாட்டாங்க, லைக் ஒரு இன்ஜினோ இல்லை சேஸோ இல்லை உள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸோ அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து கம்ப்ளீட் அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் வரணும் அப்படின்ற பர்பஸ்க்காக மட்டுமே இந்த சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது ஒன் ஆஃப் த மாடலிங் டெக்னிக். இதுக்கு ஒரு தனி மாடலில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சாலிட் மாடல். இந்த சாலிட் மாடலிங் அப்படின்றது பூலியன் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆக்சுவலி இதை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்லைங்க. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா என்எக்ஸ் கேடா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஃபியூஷன் 360 இன்வெர்டர் இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல மேஜரா இந்த ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் இருக்கு, ஆட்டோகேட்ல நீங்க 3D யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆட்டோகேட்ல இந்த பூலியன் ஆப்ரேஷன் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு 2-3 ஷேப்ஸ் எடுத்துப்போம், அந்த ஷேப்ஸ் வந்து டெவலப் பண்ணிப்போம், எக்ஸ்ட்ரூட் பண்ணி அது ரிவால்வ் பண்ணி அந்த ஷேப்ஸ் டெவலப் பண்ணிப்போம். அதை ரெண்டையும் மெர்ஜ் அதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான ரீஜன் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி பாருங்க, இது ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் ஸ்பியர் எடுத்து நம்ம இந்த ஒரு கியூபுக்குள்ள வச்சுட்டு சப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தோம்னா அந்த சர்க்கிளோட ஷேப் வந்து எனக்கு இந்த கியூப்ல இருந்து ரிமூவ் ஆயிடும், மெட்டல் ரிமூவ் ஆயிடும். அப்போ அதுல இருந்து எனக்கு ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் ஒரு ஷேப் கிடைக்கும். அது எனக்கு இந்த ஷேப்புக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் வேணாம், எனக்கு ரெண்டு மாடல்லையும் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறது மட்டும், ரெண்டுக்கும் காமனான மெட்டீரியல் இன்டர்செக்ட் ஆகிருக்கக்கூடிய ரீஜன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இல்லை அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டா போதும், மெட்டல் ஆட் பண்ணிட்டா போதும் அப்படின்னா யூனியன் கொடுத்தா எனக்கு ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல அதை நம்ம டெவலப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சாலிட் மாடலிங் மெத்தட் இருக்கு. அதே மாதிரி நம்ம யூஸ்வலா மேஜரா பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து எக்ஸ்ட்ரூட் கட் எக்ஸ்ட்ரூட். ஓகே. ஸோ நமக்கு தேவையான மெட்டல் ஆட் பண்ணிப்போம், இல்லை மெட்டல் தேவைப்படல அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கெட்சை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மேஜர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்றது. ஸோ இதுதான் நமக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப சேவ் ஆகக்கூடியது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் ஈஸியாக கொண்டு வந்து முடியுது இந்த ஒரு மெத்தட்ல தான். அப்போ இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான ஷேப் எந்த இடத்துல கட் பண்ணணும், இந்த ஷேப்பை கட் பண்ணணும், இந்த டைமென்ஷன்ஸ்ல கட் பண்ணணும் அப்படின்றத டைமென்ஷன்ஸாக கொடுத்துட்டு நம்ம தேவையான இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடை வச்சு நம்ம சாலிட் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஷீட் மெட்டல் மாடல். அப்புறம் பார்த்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் மாடலிங்கான டிசைனிங் ப்ராசஸ் வர மாதிரி இருக்கும், சாலிட் மாடலிங்கான டிசைனிங் ப்ராசஸ் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஷீட் மெட்டல் மாடலிங்கான ப்ராசஸும் வேற மாதிரி இருக்கும். இதுக்கு வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, இந்த ஒரே சாஃப்ட்வேர் எல்லாமே பண்றதுனாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆனால் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்பெஷலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சால்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சால்ட் மாடலிங்காக
சாலிட் மாடலிங்காகவே அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல சாலிட் மாடலிங்ல இருக்கக்கூடிய அவுட்புட் டேட்டா வந்து நமக்கு மற்ற டிசைன்ஸ்ல கிடைக்காது, ஷீட் மெட்டல் சர்ஃபேஸ்லேயே கிடைக்காது. அப்போ இந்த ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சாலிட் மாடலிங் என்னோட கம்பெனியா, ஒரு சாலிட் ப்ராடக்ட்டை தான் நான் டெவலப் பண்ணணுமா, அப்போ எனக்கு சாலிட் ஒர்க்ஸ் மட்டும் போதும், வேற சர்ஃபேஸ் தேவையில்லை. இல்லை நான் வந்து சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கணும், ஒரு ப்ரீ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கணும், ஆர்என்டி பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஒரு கேட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் மட்டும் சர்ஃபேஸ் மாடல் தான் பண்ண போகிறோம். எனக்கு ஷீட் மாடல் நான் பண்ண போகிறது கிடையாது, இல்லை சாலிட் பண்ண போகிறது கிடையாது. அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் மட்டும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ எந்தெந்த டூல் எந்தெந்த இடத்துல மேஜராக இருக்கோ அதை மட்டும் அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் எல்லா டூல்லையும் எல்லா ப்ராசஸுமே இருக்கும், எல்லா என்விரான்மெண்ட்டுமே இருக்கும். ஒரு ஆட்டோகே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஆட்டோகேல சாலிட் மாடலிங் பண்ணலாம், சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணலாம், ஷீட் மெட்டல் மாடலிங் பண்ணலாம். சேமஸ் அதே மாதிரி தான் கேட்டையாலையும் பண்ணலாம், சால்வோக்ஸ்லையும் பண்ணலாம், கேட்டையாலையும் பண்ணலாம், க்ரியோலையும் பண்ணலாம். இருந்தாலுமே அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்டோட ஸ்டேஜஸ் வந்து மாறும், ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட் வந்து மாறும். அது மாதிரி தான் ஷீட் மெட்டல் மாடலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து டெவலப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு எஜஸாக கொடுத்து அடுத்தது டெவலப் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ ஏன் ஷீட் மெட்டல் மட்டும் தனியாக பண்ணுறோம், எனக்கு வந்து 3D மாடல் மற்ற மெத்தட்ஸ் வச்சு பண்ண முடியாதுன்னா ஷீட் மெட்டல் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்றத ஃபிளாட் ஆகும், ஃபிளாட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 3D மாடல் இந்த மாதிரி இருக்குன்னா அதோட ஃபிளாட் மாடல் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ நம்ம டெவலப் பண்ணுறது பாருங்க, ஒரு பேஸை வச்சுக்கிட்டு அங்கேருந்து எட்ஜஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்டெப்ஸை கொண்டு வந்தோம். இருந்தாலுமே நம்ம அதை மேனுஃபேக்சரருக்கு கொடுக்கணும், ஒரு மேனுஃபேக்சரருக்கு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு அது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் நான் டைமென்ஷனாக கொடுக்கணும். சரிங்களா? ஒரு ஷீட் மெட்டல ஃபிளாட்டாக பெண்ட் பண்ணி எல்லா ஷேப்பும் 3D மாடலே வந்ததுக்கு அப்புறமும் அதை ஃபிளாட் பண்ணி என்ன லென்த்துக்கு இந்த ஷேப்ல கட் பண்ணணுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த ரீசன்னால ஷீட் மெட்டல் மாடலிங் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அப்போ இந்த மாதிரி சில மாடலிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸும் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அசம்பிளி மாடலிங் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ அசம்பிளி மாடலிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் அப்படின்றது மெஜர் இருக்கு. அப்போ டாப் டவுன் அப்ரோச் அப்படின்றது வந்து இன்டராக்டிவ் மாடலிங். அப்போ நமக்கு ஒரு கம்ப்ளீட் மிஷின் வேணும்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியாக டிசைன் பண்ணி தனியாக டைமென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணி அப்புறம் எடுத்துட்டு வந்து அசம்பிள் பண்ணணும் கிடையாது. ஸோ டேரக்டா அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ் வேணுமா, அந்த பேஸை வந்து டெவலப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப் கிரியேட் பண்ணி அடுத்து வேற ஒரு ஆப்ஜெக்ட் ஆச்சு, இது ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ அதே என்விரான்மெண்ட்ல புரியுதுங்களா? ஸோ ஒரே டேரக்டா நம்ம அசம்பிளி என்விரான்மெண்ட்லேயே வச்சு டெவலப் பண்ணுறது. பார்ட் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம போகக்கூடிய அவசியம் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டை நம்ம டெவலப் பண்ணுறது கிடையாது. செட் ஆஃப் கொடுத்து அப்பவே டெவலப் பண்ணிடுவோம், அப் டு த பாட்டமா நம்ம டெவலப் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி அசம்பிளி மாடலிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லேயே நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கீர் பாக்ஸ் இருக்கு, இல்லை ஒரு கம்ப்ளீட் ரோட்டரி அசம்பிளிஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த மெத்தட்ல பண்ணா நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தனித்தனி பார்த்தா அதை டைமென்ஷன்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி அப்புறம் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது சைஸ் வேறையா இருக்கும். ஒரு சில இடங்களில் நம்ம மெட்டல் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். அந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க டேரக்டா இந்த இடத்துல இன்டெகிரேட்டடா அதை டிசைன் பண்ணுறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட் ஐடியாலஜி. அதனால அசம்பிளி மாடலிங் அப்படின்ற ஒரு சில டெக்னிக் இருக்கு. இதையும் நம்ம எல்லா சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ல ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மாடலிங் டெக்னிக் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் டிசைன் அப்படின்றது டொப்பாலஜிக்கல் மெத்தட். ஸோ இந்த டொப்பாலஜிக்கல் மெத்தட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன இமேஜ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து கம்ப்ளீட் ஏஐ இன்டெகிரேட் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம பொதுவாக இப்போ சொல்றோம்ல, இருக்கக்கூடிய 2024, 25 அப்புறம் தானே இந்த ஏஐ பற்றி பயங்கரமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இந்த ஏஐ கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே இந்த ஏஐங்கிறது இங்கே எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு மாடலை வந்து எந்த இடத்துல லோட் அப்ளை ஆகும் அப்படின்றத நம்ம அதோட லோட் அப்ளிகேஷன் பொசிஷன்ஸை நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஷேப் இருக்குன்னு, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது வந்து ஒரு கடல் மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது இந்த இடத்துல ஒரு கனெக்டிங் ஒரு மாடல் மாதிரி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணாங்க, இந்த இடத்துல இழுக்கும் இந்த மாதிரி ஒரு மாடல், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல லோட் அப்ளை ஆக போகுது. ஓகே, இந்த இடத்துல லோட் அப்ளை ஆகுமா இந்த என்டையர் ஏரியாவே ஒரே விதமான ஸ்ட்ரெஸ் கிடைக்குமா, ஒரே விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து வேரி ஆகும். அப்போ அந்த ஒரு கிராஃப் ஸ்கேல காமிச்சிருக்கா பாருங்க, இது ஒரு கிரேடியன்ட் ஸ்கேல். கிரேடியன்ட் டோபாலஜிக்கல் ஸ்கேல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய ரீஜன் அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து கிடைக்கும், சரி ஸ்ட்ரெஸ் இந்த அப்ளை ஆகும். தென் அதே மாதிரி இந்த கிரீன் கலர் இருக்கிறது இல்லை ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த அதுலயும் பாருங்க ஓவராலா அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்லாம் இது மட்டும்தான். இதை தவிர இருக்கக்கூடிய மற்ற இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே பெருசு அப்ளை ஆக போறது கிடையாது. அப்போ அப்ளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஆக்ட் ஆக போறது கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல மெட்டீரியல் வந்து வேஸ்ட் தான். மெட்டீரியல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஆனால் நம்ம மேனுஃபேக்சரிங் கம்ப்ளெக்சிட்டி இருக்கு. நம்ம எப்படி டிசைன் பண்ணாலும் ஆக்சுவலி நம்ம இப்படி தான் டிசைன் பண்ண முடியும். இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்னா ஒரு மாடலை டிசைன் பண்ணி அதுக்கு லோடு கொடுத்து பார்ப்போம்.
லோட பொசிஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு லோட் கொடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மட்டும் லோடு அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் மெட்டல் வச்சுட்டு மற்ற இடத்துல ரிமூவ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும், நம்ம பண்ண வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் மாடலா கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்கெலிட்டன் மாடல்லாம் என்ன ஃபைனலைஸ் பண்ணிடுவோம், எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஐடியா ஜெனரேட் பண்ணிட்டு அந்த ஐடியாக்காக நம்ம டெவலப் பண்ணணும். புரியுது, இப்படி இருக்கிறது டெவலப் பண்ணி லோட் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது நமக்கு அது மூலியமா டொபாலஜி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஃபைனல் ரிசல்ட் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும். இதுல மூலியமா நம்ம மெட்டீரியல் வந்து நிறைய சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற இடத்துல நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதனால கொண்டு வரும். ஸோ கீழே கூட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குன்னா இதை இப்படிதான் செய்யணும்னு அவசியம் இந்த மாதிரியும் சொல்லலாம். இப்போ இப்படி பண்றது மூலியமா நமக்கு நிறைய மெட்டீரியல் வந்து சேவ் ஆகுது. தென் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். கம்பேரபிளி இதை விட இதோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கு. இதோட செல்ஃப் வெயிட்டுக்கு இது வந்து சில இடங்களில் நமக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒட்டு இருந்தால் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் மாடல் தான் இந்த ஜென்ரேட்டிவ் டிசைன் அப்படின்ற சொல்றோம். சரிங்களா, இதுக்கு நம்ம நிறைய வேரிய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம். எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இன்பில்டாகவே இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் டிசைன் இல்லை டொபாலஜிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, டொபாலஜிக்கல் அப்ரோச்சஸ். ஓகே, அதே மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாலே நிறைய செஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் மாடல் இருக்கும், இல்லை ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கும். நம்ம வந்து பிளேஸ் ஸ்கல்பிங் பண்ணி ஒரு மாடல் வச்சிருந்தோம்ல, இப்போ களிமண்லேயே செஞ்ச ஒரு மாடல். அப்போ அந்த களிமண்லேயே செஞ்ச ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கை நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஸ்கல்ப் பண்ணிருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஸ்கல்ப் பண்ண மாடலாம் வந்து நான் டேரக்டா டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை பார்த்தோன்னே டிசைன் பண்ண முடியுமா? மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும்ல. அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ணி அதை டெவலப் பண்ண டிசைன் பண்ண முடியாது 3D மாடல். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஷேப்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த கிளே மாடலே இருக்கு, அந்த கிளே காரே இருக்கு அப்படின்னா அந்த காரை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிஎல் ஃபைல் இருக்காது. அப்போ அந்த எஸ்டிஎல் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் ரஃபான சில டைமென்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஷேப் மட்டும் எனக்கு வந்துடும். அப்போ அந்த ஷேப் மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அது வந்து ஒரு 3D மாடலாக டெவலப் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆக்சுவலி அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஸ்டெப்ஸ் வரும். அந்த மாடலிங்ல பார்த்தீங்கன்னா மாடல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடல் ட்ரீல ஸ்டெப்ஸ் வரும். ஸ்டெப்ஸ் ஜென்ரேட் பண்றதுங்க அந்த வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டெப்ஸை மாத்துறது மூலியமா தான் நம்ம ஆப்ஜெக்டோட மெஷர்மெண்ட்ஸை மாற்ற முடியும். நம்ம ஆரம்பிச்சு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு காரே டிசைன் பண்றோம்னா ஒரு சில இடங்களில் நம்ம பேரிங் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். அதை எடுத்து அந்த பெயின்ஸ் பண்ற மாதிரி. அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி வர்ற மாடல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு 3D மாடலா ஜென்ரேட் பண்ணிருக்கும் போது நமக்கு அதை எடிட் பண்ண முடியாது. அப்போ எடிட் பண்ணாதான் நமக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு ட்ரேஸ் அவுட் பண்ணி 3Dலேயே அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம ஒரு மாடலை வந்து டெவலப் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு 3Dலேயே டெவலப் பண்ணி நம்ம ஒரு ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு மாடல் டெவலப் பண்ணக்கூடிய மெத்தட் தான் ரிவர்ஸ். அப்போ இந்த மாதிரியும் நம்ம சில மாடல்ஸை டிசைன் பண்ணுவோம். சரிங்களா, இது எல்லாமே டிசைன் டெக்னிக்ஸ். ஆக்சுவலி இது வந்து நிறைய ரோல். ஆக்சுவலி இது வந்து இந்த ரிவர்ஸ் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கும். டோபாலஜிக்கல் மெத்தட் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஷீட் மெட்டல் மாடலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கும். சாலிட் மாடலிங் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அசம்பிளி மாடல் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் லெவல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிசைன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய டைட்டில் தான். அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பெரிய கடலை மாதிரி தான் ஆக்சுவலி இந்த டிசைன் இன்ஜினியரிங். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய ஃபீல்டு இருக்கு, நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். சரிங்க, ஓகே. ஸோ அதே மாதிரி மோஷன் அண்ட் கைனமெட்டிக் சிமுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மெக்கானிசம் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறதாண்டி மெக்கானிசம் டெவலப்மெண்ட் வந்துருக்கு. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் இருக்கு, வெஹிக்கிள் இல்லை ஒரு மிஷின் இருக்குன்னு. அந்த ஒரு மிஷின்ல ஒரு டோர் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சின்ன ஒரு பேனல் ஷேப் மாதிரி இருக்கும். அது எனக்கு இப்படி மேலே மூவ் ஆகி கீழே க்ளோஸ் ஆகணுங்கிறது மட்டும் தான் என்னோட ரெக்யர்மெண்ட். புரியுதுன்னா அந்த மிஷினுக்கு வந்து அந்த மிஷினை வந்து ரொம்ப அழகா சூப்பரா டிசைன் பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது. அதோட ஸ்ட்ரக்சர் எனக்கு முக்கியம் கிடையாது. அதோட மெக்கானிசம் நம்ம எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பார்ட்டை டிசைன் பண்ணிடுவோம். ஸோ அசம்பிளி மாடல் ஆக்சுவலி அசம்பிளி மாடல் பண்ணி அது மெக்கானிக்கலா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிற மாதிரி நம்ம சில சிமுலேஷன் ரிசல்ட் நம்ம வெளியிடுவோம். புரியுதுங்களா, அப்போ அந்த மெக்கானிசமா நம்ம டெவலப் பண்ணி சிமுலேஷன் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு மட்டுமே சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த சாஃப்ட்வேர் எதுக்கு ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் கொடுத்து அதை அசம்பிளி பண்ணி அதோட சிமுலேஷன்ஸ் ரன் பண்ணி காட்டுறதுக்கு மட்டுமே அதிகமாக ஸ்பெஷலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அப்போ அந்த சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா நம்ம கைனமெட்டிக்ஸை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சில மாடல்ஸை டெவலப் பண்ணுவோம். இந்த மாதிரி மெக்கானிசம் டெவலப் பண்றதுன்னு சில சாஃப்ட்வேர் இருக்கு. சரிங்க, ஓகே. ஸோ அதே மாதிரி சிஎன்சி இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேம் இன்டெகிரேஷன். அப்போ சரி, கேவ் இன்டெகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை டிசைன் பண்ணிட்டோம் ரைட்டு, ஆனால் அதை மேனுஃபேக்சர் பண்ணணும்ல. ஒரு மாடல் எடுத்து வச்சு என்னென்ன ஸ்டெப்ல எல்லாம் கட் பண்ணணும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஷேப் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டூல் வந்து கட் ஆகும். இது டேரக்டா ஒரே மேனுவலா மேனுஃபேக்சர் பண்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் பண்ணுவோம்ல. அதே ஸ்டெப்ஸை வச்சு நம்ம சிஎன்சி ப்ரோக்ராமிங் பண்ணணும்ல. அப்போ அந்த மாதிரி சிஎன்சி ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இப்போ டிசைன் பண்ண மாடலை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக மட்டுமே சில டிசைன்
சொல்லப்போனா இந்த கட்டிங் டூல் இருக்குல்ல, இந்த டூல் டிசைன், இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டிங் டூல் எந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டூல் டிசைனிங் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டூல் டிசைனிங் அப்படின்னு இடத்துல இந்த கட்டிங் டூல் எந்த மாதிரி இருக்கணும், அந்த பிளாக் அதாவது ஒர்க் பீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஒர்க் பீஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த மேனுஃபேக்சர் பண்றோம்னா ரைட்டு தான், அந்த பொருளை வச்சு மிஷினிங் பண்றோம் சரி, அந்த பொருள் சும்மா டேபிள் மேலே தூக்கி வச்சா நின்றுமா, அதை ஹோல்டு பண்ணணும்ல. அப்போ ஹோல்டிங்கான சில எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்ணணும், அதுக்கான மிஷினரியை நம்ம திரும்ப உருவாக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஹோல்டர்ஸ் மட்டும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காரோட டோர் இருக்குன்னு வைங்க, அந்த காரோட டோர் வந்து எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு ஷேப்ல இருக்கும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸான ஷேப்பை அது வந்து ஷீட் தான், ஜஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணா அந்த ஷேப் எனக்கு டெவலப் ஆகும். ஆனா டேரக்டா வச்சு சும்மா அந்த இடத்துல ஒரு ஆகாயத்துல பறக்க விட்டுட்டு அதை போய் ப்ரெஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அது ப்ராப்பரா ஹோல்டு பண்ணணும்ல, பின்னாடி ஒரு ஹோல்டிங் மெக்கானிசம்ல ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அந்த ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி சில என்வரான்மெண்ட் இருக்கு சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல வந்து ஒரு டிசைன் இன்ஜினியருக்கான நீட் இருக்கு. ஆனா எல்லாருமே டூல் ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சாஃப்ட்வேர்லயே எல்லா விதமான இப்போ பார்த்த ஒரு 7-8 மெத்தட் இருக்கு, அந்த 7-8 மெத்தட்லயும் நம்ம டெவலப் பண்ணலாம், டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஆனா எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஷீட் மெட்டல்லாம் அது தனியாக தான் ஒரு மேனுஃபேக்சரிங், ஒரே ஒரு காரனா ஒரு கார் அப்படியே ஒரே இண்டஸ்ட்ரியே பண்ணிட மாட்டாங்கல்ல. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி கிட்டையும் தனித்தனியா மேனுஃபேக்சர் பண்ணி தான் அதை வந்து எடுத்து அசம்பிள் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மாறும். அதனால நம்மளோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் என்வரான்மெண்ட் தகுந்த மாதிரி நிறைய மாறும் சரிங்களா. அப்போ நிறைய விதமான டெக்னிக்ஸ் இருக்கு, நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கேட் சாஃப்ட்வேரோட நிறுத்திடாதீங்க, மல்டிபிள் கேட் சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும். ஒரு சாஃப்ட்வேரோட நிறுத்திட்டீங்க, அப்ப நீங்க கிரியோவோ இல்ல சால்ட்ஒர்க்ஸ் மட்டும் கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு நாலேஜ் எதோட நின்றும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றதோட நின்றும். சால்ட்ஒர்க்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா சால்ட்ஒர்க்ஸ் மோஸ்ட்லி எந்த மாதிரி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம சாஃப்ட்வேர் சும்மா கத்துக்கிட்டு போறது கிடையாது, இல்ல ஒர்க் பண்றதுக்காக தான் நம்ம கத்துக்கிறோம். டிசைன் இன்ஜினியர் ஒர்க் அந்த இடத்துல ஒர்க் பண்ணா மட்டும் தான் நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறேன். இப்போ சால்ட்ஒர்க்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு நீங்க மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இருக்கும்னா கோர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஒரு மெட்டல் மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ மிஷினிங் ஒரு டயக்ராம் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த மிஷினிங் பண்ணக்கூடிய என்வரான்மெண்ட்ல மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. சரி, அப்போ நீங்க மிஷினிங் பண்ணி டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய காம்பனன்ட் எங்க போய் அசம்பிள் ஆகும் அப்படின்னா ஒரு வெஹிக்கிளோட ஒரு அலாய் வீலா இருக்கலாம், இல்லை அது ஒரு இன்ஜின் காம்பனன்ஸா இருக்கலாம், இல்லை ஒரு கியர்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி வேரியஸ் பார்ட்ஸா இருக்கலாம். நல்ல விஷயம் தான், அதுல நிறைய டெப்தான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, நல்ல ஹைக் இருக்கு, இதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் அந்த காரை நீங்க முழுசா டெவலப் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, அப்போ அந்த ஒரு பார்ட் டிசைன் பண்ற அளவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்க வேணா சும்மா ஒரு மாடல் மாதிரி செஞ்சு காமிச்சிக்கலாம், உங்களோட ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு மாடல் நீங்க டெவலப் பண்ணலாமா தவிர அது ப்ராடக்ட் கிடையாது. புரியுதுங்களா? அந்த ப்ராடக்ட் உங்களால டெவலப் பண்ண முடியாது. அப்போ வேற சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா கேட் சாஃப்ட்வேர்ஸ்ல மட்டுமே ஒரு 4-5 சாஃப்ட்வேர்மே மோர் தென் 3 சாஃப்ட்வேர்ஸ் நீங்க கேட்ல மட்டுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க அதுல கேட்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ ஒரு வெஹிக்கிள்னா அந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டா எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் வளர்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சிஐ அண்ட் மேனுஃபேக்சரிங் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ எப்பவுமே ஒரு ஒரு டிசைன் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் எப்படி இருக்கணும்னா பிராட் மைண்ட் செட்டா இருக்கு. எல்லா விஷயத்தை பத்தியும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டீப்பா கத்துக்கிறது இப்போதைக்கு உங்களோட சர்வைவலுக்கு பெட்டரா இருக்கும், உங்களோட சஸ்டைனபிலிட்டி கரெக்டா இருக்கு. ஆனா அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி இல்ல அந்த ஒரு ஃபீல்டை பத்தி பிராடா நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட க்ரோத்துங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதெல்லாம் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுங்க. ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா நான் ஒர்க் பண்ண ஃபீல்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை நீங்க டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எனக்கு வந்து என்னென்ன சைஸ்ல பேரிங்லாம் அவைலபிளா ஸ்டாண்டர்டா இருக்கும், இல்லை என்னென்ன மாதிரி மெட்டீரியல்லாம் அவைலபிளா இருக்கும், இல்லை என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி மிஷின்லாம் இருக்குது, அத்தனையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்ட்டை டெவலப் பண்றதெல்லாம் நடக்காத வேறு, அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. அப்படிலாம் ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. கான்செப்டை யோசி, அதை டெவலப் பண்ணி அதை வந்து அப்கிரேட் பண்ணி அது மட்டும் தான் உங்களோட ரெக்யர்மெண்டா இருக்குமே தவிர ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போறது சார், அப்ப எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி நிறைய தெரிஞ்சுக்கணும்ல, ஜிடிஎன்டின்னு சொல்றாங்கல்ல, ஜிடிஎன்டி பத்தி எனக்கு நம்ம கிட்ட தெரியாது, நீங்க சொல்லிக் கொடுக்குறது இல்லையே, நான் ஜிடிஎன்டி பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் பத்தி தெரியணும், இல்ல ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணா என்ன மெட்டல் கொடுத்தா கரெக்டா இருக்கும்லாம் எனக்கு தெரியணும், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த அவசியம் கிடையாது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்றதே கிடையாது. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஸ்பெசிபிக் ஃபீல்டுக்கு நீங்க ஜாபுக்காக ரெக்ரூட்மெண்ட்டுக்காக போறீங்கன்னா மட்டும் கேட்பாங்க, இந்த ஒரு மெட்டல் இருக்குன்னா இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்க முடியும், இல்லை இந்த ஒரு என்னென்ன ஸ்டாண்டர்ட் சைஸ்ல எல்லாம் பேரிங் இருக்கு, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆஸ்க் பண்ணுவாங்க. அப்போ அது பேஸ்டான இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, எல்லா விதமான இண்டஸ்ட்ரியும் அந்த ரெக்யர்மெண்ட் கிடையாது. அப்போ டிசைன் இன்ஜினியரிங்ல நீங்க சர்வே ஆகணும் அப்படின்ற இடத்துல நீங்க ஒரு சஸ்டெயின் ஆகணும், ஒரு கொஸ்டினுக்கு போகணும் அப்படின்னா ப்ராடா நிறைய விஷயங்களை கத்துக்கணும், அதுதான் உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஓவரால் அபவுட் திஸ் செஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். இதை பேஸ் பண்ணி யாருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குங்களா?
இப்போ பார்த்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை இந்த விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக தெரியணுங்கிற மாதிரி ஏதாவது கேட்குறோம்னா கேட்கணும். இட்ஸ் அபவுட் இட்ஸ் டைம் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கணும். யாருக்குமே எதுவுமே கொஸ்டின்ஸ் வரலையா? இப்போ பார்த்த டாபிக் பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமா? இதெல்லாம் கிடையாதுல்ல. சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். இப்போ வந்து கிரியோ பற்றி ரொம்ப டீப்பாக போகணும். ஹவு டு லேர்ன் சார்? எப்படி சொல்றீங்க? ஒரு சாஃப்ட்வேர்ஸ்ல டீப்பா எப்படி லேர்ன் பண்றதுன்னு தெரியுங்க. உங்களோட கொஸ்டின் ஆக்சுவலி புரியல. தெளிவா கேளுங்க சார். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா சார், அதுக்குள்ள வந்து எவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமா சார், இல்லை அதுக்கு மேலே லேர்ன் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் டைம் பரவாயில்ல ஒன்றும் இல்லை. ஸோ